தாய் திருச்சபையோடு நாம் அனைவரும் இணைந்து திருத்தூதரான புனித மத்தேயுவின் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீடர்களில் ஒருவர்தான் இன்று நாம் கொண்டாடுகிற புனித மத்தேயு என்று சொன்னால் அது மிகையாகாது. புனித மத்தேயுனுடைய வாழ்க்கை நமக்கு தெள்ளத் தெளிவாக இந்நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித மத்தேயு என்பவர் முதலில் எப்படி இருந்தார், பின்பு எப்படி அழைக்கப்பட்டார், மாறினார் என்பதும் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். இயேசுவால் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய பெயர் லேவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய இயற்பெயர். அவருடைய தந்தையும் தாயும் அவர் கொடுத்த பெயராக இருந்தது. ஆனால் மத்தேயு என்பது அதன் பிறகு மாற்றப்பட்ட பெயராகத்தான் இருக்கிறது. மத்தேயு என்று சொன்னால் கடவுளுடைய கொடை என்று பொருள் என்று சொல்கிறார்கள். ஆக கடவுளுடைய கொடையை பெற்றிருக்கிற புனித மத்தேயு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதை நமக்கும் கொடுக்க அவர் நினைக்கின்றார். அதை எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை அவர் மறக்கவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு புனிதைக்குமே ஒரு கடந்த காலம் உண்டு என்று சொல்வார்கள். புனித மத்தேயுனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அது ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு தொழில்தான். மத்தேயு முதலில் ஒரு யூதர். அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் உரோமையர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அதனால் உரோமையர்கள் யூதர்களிடமிருந்து வரியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். 1947 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோமோ அதுதான். ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டில் வந்து நமக்கு வரி விதித்தார்களே அதுபோலத்தான் உரோமையர்கள் வந்து யூதர்களை ஆட்சி செய்தார்கள். அப்படி ஆட்சி செய்ய வரி வசூலிக்க யூத இனத்திலிருந்தே ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுதான் லேவி என்று சொல்வார்கள். ஆக அன்றைய காலத்தில் லேவி செய்து வந்த பணி ஒரு அரசு பணி. நல்ல வருமானம். அதே வேளையில் 2 மடங்காக வரி வசூலித்தார். மக்களை ஏமாற்றினார். வரி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அடிக்க துன்புறுத்த அவர்களுக்கு உரோமை படை வீரர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர் என்ன சொன்னாரோ அது செய்யப்பட வேண்டும். அதனால் யூதர்கள் விரும்பாமல் தான் வரியை கொடுத்தார்கள். பல நேரங்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. யாரும் அவரை ஒரு யூதனாக பாவிக்கவில்லை. எந்த ஒரு நிகழ்விலும் அவரை சேர்த்து கொள்ளவில்லை. அந்த வழியாக கடந்தாலும் கூட ஒரு மனிதர் கூட அவரை கண்டுகொள்ளவில்லை. அதனால்தான் அவருக்குள்ளாக ஒரு ஏக்கம், இன்றைக்கு எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இல்லை என்றால் அவர் இவ்வளவு பணம் இருந்தது, ஆடம்பரம் இருந்தது, படைவீரர்கள் இருந்தார்கள், மதிப்பு உரோமையிலிடத்தில் இருந்தது, யூதரிடத்தில் காணப்படவில்லை. ஆக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, என்னை பின்பற்றி வா, அவ்வளவுதான். அந்த தருணத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவர் ஒரு திருத்தூதர். எப்படி திருத்தூதராக மாறினார், அந்த அருள் இவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்பதுதான் முதல் வாசகத்திலே தூய பவுல் அழகாக சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து ஒரு மனிதருக்கு எப்படிப்பட்ட அருளை கொடுக்க விரும்புகிறாரோ அந்த அருளை கொடுக்கிறார். ஒரு சிலரை இறைவாக்கினராக ஏற்படுத்துகிறார், ஒரு சிலரை திருத்தூதராக ஏற்படுத்துகிறார், ஒரு சிலரை நற்செய்தியாளராக, இன்னும் ஒரு சிலரை ஆயர்களாக, இன்னும் ஒரு சிலரை போதகர்களாக கிறிஸ்துவே ஏற்படுத்துகிறார். சில நேரங்கள் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம், மனிதரிடமிருந்து எப்படி திருத்தூதர், இறைவாக்கினர்கள், ஆயர்கள், போதகர்கள் ஏற்படுத்தப்படலாம்? இவர்கள் ஏற்படுத்தப்படுவது மனிதர்களால் அல்ல. கடவுள் தன்னுடைய அருளை எப்படி கொடுக்க விரும்புகிறாரோ அப்படியே ஒரு சில மனிதர்களை அந்தந்த பணிக்கென்று அழைத்திருக்கிறார். அதனால்தான் புனித மத்தேயு பாவியாக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்தாலும் அவரை கிறிஸ்து அந்த அருளை கொடுத்து அந்த கொடையை கொடுத்து தன்னோடு சேர்த்து கொண்டார், திருத்தூதராக பாவித்தார். திருத்தூதராக பெற்றுக்கொண்ட பிறகு மத்தேயு நற்செய்தி எழுதியிருக்கிறார். கிறிஸ்துனுடைய அன்பை முழுமையாக பகிர்ந்திருக்கிறார். கடைசியில் இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு பார்வை அவரை மனமாற்றம் செய்தது. பலமுறை இயேசு அவரை பார்க்கவில்லை, பல வார்த்தைகளை உதிர்க்கவில்லை. ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றியது, புரட்டி போட்டது. கிறிஸ்துவர்களாகிய நம்மை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலமுறை பார்க்கிறார், பலமுறை பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமென்.